சரி சார், இப்போ அரசியலுக்கு வர்றது அவருடைய விருப்பம். அது தேர்ந்தெடுக்கணுமா வேணாமாங்கிறது மக்களோட விருப்பம். நம்ம அத வந்து கருத்து சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஒரு நியாயமா? அதெல்லாம் சரி அடுத்து. அவர் பேசின பேச்சு தான் தற்பொழுது சர்ச்சையா மாறி இருக்கிறது. தெருநாயோட ஒப்பிட்டுட்டார். யார ஒப்பிடுறாரு அப்படின்னா, ஐய்யயோ! நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் அப்படி ஒப்பிடல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆச்சு யார தாங்க ஒப்பிட்டு இந்த இருக்கீங்க? திருநாயாவே பார்க்குறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். எப்படி இந்த மனநிலை வருது? என்ன மனநிலை? எப்படி எப்படி என்ன நீங்க பிரச்சனை என்ன இல்ல பிரச்சனை சார், நீங்க உங்களுக்கு? கால அவகாசம் கவர்மெண்ட்டுக்கு கேட்குறீங்க அப்படின்னா, அது அவங்க பிரச்சனை. இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்க. அவங்க வந்து இப்போ குற்றம் இருக்கு. மக்கள் கேள்வி கேட்குறாங்க. பாதிக்கப்படுறவங்க அந்த வாய்ஸ கேள்வி கேட்பான். அதை எப்படி கேள்வி கேட்கலாம் 6 மாதத்துக்கு முன்னாடி? இப்போ தானே வந்திருக்காரு. ஏன் சார் இது என்ன நியாயம்? ஆமாம், அது எதுக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை போட்டுற வேண்டியது தானே. அது 6 மாதம் கழிச்சு தான் போடுவாங்க. 6 மாசம் கழிச்சா? அது வரைக்கும்? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி போய் சேர்ந்துட்டா? போய் சேர வேண்டியதா? அதுக்கு என்ன? அது விதி, உங்கள் விதி. அதுக்கு என்ன பண்ணுறோம்? அது விதி இல்லை சார். எல்லாரும் சேர்ந்து பண்ண சதி. எல்லாரும் சேர்ந்து பண்ண சதி இல்லை. அந்த 30-35% போட்டிருக்காங்கல்ல, அதை ஆட்டையை போடுறதுக்கு எல்லாரும் பங்கு வைக்க பார்க்குறேன். பிரித்து நம்மளும் பிரித்து தின்றுவோம். ஆக்சுவலி இந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சார் அப்படின்னா, அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அந்த சினிமா கிரேஸ் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் அதை வைத்து பலர் அறுவடை செய்கிறாங்க. வாழ்ந்து பலர் ஆட்டையை போடணும்னு பார்க்குறாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு. அதாவது விஜயே கம்பிக்குள்ளே கையை விட்டு புளியோதரை வாங்கும்போது அதை கையை விட்டு இவங்க எடுத்து திங்கணும்னு பார்க்குறாங்க. அவராது கடின உழைப்பு பண்ணி பல வருஷம் இண்டஸ்ட்ரியில் போராடி என்ன பண்ணார்? அது இண்டஸ்ட்ரியில் போராடினார் 2 வருஷம். அந்த இதில் வச்சு சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி வந்துட்டாருன்னு வைங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு பெரிய தலைவர், விஜயை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தலைவர். கொள்கை தலைவர்களை அடிப்படையாக கொண்டு அதை பின்பற்றி அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. மிகப்பெரிய அறிவாளி. மாநாடுகள்லாம் போட்டார், எல்லாம் பண்ணார், எல்லாம் இது பண்ணார், தனி டீம் வச்சுருக்காரு எல்லாம். ஆனால் இவங்க போய் அதை பிச்சு திங்கணுன்றீங்க. அண்ணே நாங்களும் உங்கள் குரூப் தானேன்னு சொல்லி விழுந்ததே 2 இட்லி கட்டி சட்னி. அதை திங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை விட்டு தின்ட்டிங்கன்னா அப்புறம் அவங்க என்னடா பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ராகவா லாரன்ஸ்லாம் வந்து